அடுத்தது ராகு தசை வருது, 18 வருஷம் வெளுன்னு வெளுக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிருப்பேன் சிலர். அல்லது சிலர் அடுத்து எனக்கு கேது தசை வருது, 7 வருஷம் அவ்வளோதான் உண்டு இல்லைன்னு வண்ணிப்பிடான் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் அந்த தசை மிகப்பெரிய யோகத்தெல்லாம் கூட செய்யும். சரிங்க பாருங்க, ராகு அல்லது கேது செவ்வாய் வீட்டில் உட்காந்துருக்குன்னு வைங்களேன், சொத்து சம்மந்தப்பட்ட வகையில் நீங்கள் டெவலப் ஆவீங்க. சனி வீட்டில் உட்காந்துருக்குன்னு வைங்க, தொழில் சம்மந்தப்பட்ட வகையில் டெவலப் ஆவீங்க. குரு வீட்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, பொருளாதாரம் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பெரிய அளவில் வந்து கை கொடுக்கும் இந்த குறிப்பிட்ட திசையில். அப்படின்னா இதெல்லாம் நெகட்டிவாக வேலை செய்யாதா அப்படின்னா செய்யும், நெகட்டிவாகவும் செய்யும். எது செவ்வாய் வீட்டில் இருந்தால் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குரு வீட்டில் இருந்தால் ஃபைனான்ஷியல் கிரன்ச்சஸ் வர்றதுங்கிறது, சனி வீட்டில் இருந்தால் அப்டக்கிள்ஸ் இன் ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் கரியர்னு வர்றது, இது எல்லாமே உண்டு. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அந்த ராகு அல்லது கேதுவுக்கு வீடு கொடுத்த ஸ்தானாதிபதி ப்ளஸ் நட்சத்திர சாரம் கொடுத்தவன், இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தாலோ அல்லது ஒருத்தருக்கு ஒருத்தர் மறையாமல் இருந்தாலோ நிச்சயமாக அந்த ராகு திசை அல்லது கேது திசை யோகத்தை செய்ய. நீங்கள் அடுத்து ராகு திசை வருது கேது திசை வருதுன்னு ஒன்றும் கன்ஃபியூஸே ஆக வேணாம், ரிலாக்ஸாக இருங்க. ராகு தசை கேது தசையில் கோடீஸ்வரனானவன் எத்தனையோ பேர் இருக்கான்.